எல்லாருக்கும் வணக்கம். இந்த மன்மதலீலை ஆரம்பித்ததே வந்து லாக்டவுன் டைமில் தான் வந்து இப்படி ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தோம். ஏன்னா அந்த சமயத்தில் நிறைய ரொம்ப சீரியஸான நிறையா கண்டென்ட்ஸ் வந்துட்டு இருந்த டைம் அது. ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக ரொம்ப மனசுக்கு இன்னும் வருத்தமாக அப்படி வந்துட்டு இருந்த டைமில் வந்து நமக்கே நிறைய ரொம்ப கஷ்டங்கள் போயிட்டு இருந்துச்சு. இந்த கோவிட் டைமில் எல்லா சைட்லேயும் நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து அப்படி போயிட்டு இருந்தாங்க, கண்ணுக்கு முன்னாடியே போயிட்டு இருந்தாங்கங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தோம் எல்லாருமே. ஸோ ஏன் நம்மளும் வந்து அந்த மாதிரி ஒரு சோகமான ஒரு ஒரு கண்டென்ட் இல்லைன்னா சீரியஸான கண்டென்ட் எதுக்கு பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு கண்டென்ட் ஒன்று பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணி ஒரு சும்மா எதிர்ச்சியாக பேச போய் என்னுடைய அசிஸ்டண்ட் மணிவண்ணன் இருக்கான், அவங்ககிட்ட தான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி ஒன்று பண்ணலாமாடா அப்படின்னு சொன்னோன்னே, நான் ஒன்று பண்ணி தரேன் சார் அப்படின்னு சொன்னால், தயவு செஞ்சு ஒன்று பண்ணி எனக்கு ஃபுல்லாக எழுதி கொடு அப்படின்ட்டு மாதிரி சொன்னேன். ஹி ஒர்க்ட் ஆன் த ஸ்கிரிப்ட். மணிவண்ணன் தான் இந்த படத்தோட கதையை வந்து அவன் தான் கொடுத்துருக்கேன். நான் இதான் முதல் முறையாக வந்து வேற ஒருத்தரோட கதையை வந்து டைரக்ட் பண்ணுறது வந்து இதுதான் முதல் முறை. அது வந்து என்னோட அசிஸ்டண்ட்டோட கதைன்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஸோ தேங்க்ஸ் டு மணி. அண்ட் அவன் இன்னும் கூடிய சீக்கிரம் அவன் டைரக்டர் ஆகிடுவான். ஸோ இப்போ வந்து அவன் ஐ திங்க் வேற ஒரு பெரிய படத்தில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் மணி ஆல் தி வெரி பெஸ்ட். அவன் மூலமாக தான் இது ஆரம்பிச்சது. அது இப்படி ஆரம்பித்து இந்த மாதிரி ஒரு ஐடியா ஒன்று கிடச்ச உடனே ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வந்தது வந்து புதுசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஐ ஜஸ்ட் கால்டு அப் அசோக். ஒரு காஃபி ஷாப்பில் வாங்கண்ணா மீட் பண்ணலாம்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக ஐ கால்டு அண்ட் ஐ வெண்ட் அண்ட் ஐ ஜஸ்ட் டோல்டும் ஒரு ப்ரீஃபாக தான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணேன். எக்ஸ்பிளைன் பண்ணோடனே இம்மீடியட்டாக ஒத்துக்கிட்டு பண்ணலாம் சார், பண்ணலாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிகாஸ் எனக்கு இந்த படத்தில் வந்து 2 கெட்டப் இருக்குது அவருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு 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 ஃபுல்லாக வந்து ஒரு கொஞ்சம் மெச்சூரான ஒரு லுக்கும் ஒரு பயங்கர ஒரு ஒரு இப்போ தான் ஜஸ்ட் காலேஜ் முடித்த ஒரு ஒரு லுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு லுக்கு அதுக்கு தான் டைம். ஸோ இந்த படமே எப்படின்னா வந்து நான் மாநாடு நிறைய டைம் எங்களுக்கு வந்து ஷூட்டிங் பாசிபிலிட்டிஸ் நிறையா மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு பிகாஸ் ஆஃப் க்ரௌட் பெர்மிஷன்ஸு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கிடைக்காத டைமில் நடுவில் அந்தந்த கேப்பில் வந்து இந்த 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 படத்தை வந்து அவனும் பிஸியாக இருந்தான். அவன் லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் படம் பண்ணிருக்கான் அசோக்கு. ஸோ நடுவில் அவனோட டைம் கிடச்சி நம்மளும் அந்த டைமில் ஃப்ரீயாக இருக்கணுங்கிற மாதிரி அந்த சுச்சுவேஷனில் வந்து இப்படி ஒரு படத்தை நாங்கள் பண்ணோம். ஸோ இது இப்படி ஒரு செட்டப் ஆரம்பித்தோடனே நான் ஃபஸ்ட்டு எனக்கு சினிமாவில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா, ஏதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஏதாவது ஒன்று புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வந்து ஃபஸ்ட்டு கால் வந்து நான் வந்து சிவா சாருக்கு தான் அடிப்பேன். அந்த மாதிரி தான் சிவா சார் இந்த மாதிரி ஒரு ஐடியா வச்சுருக்கேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்க அப்படின்னா, சூப்பரா பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லி உடனே சிங்கவரன் சார்கிட்ட பேசி அவங்க வந்து ஹெல்ப் மீ அவுட் டு ஸ்டார்ட் த ஃபிலிம். அதுக்கப்புறமா வந்து கடைசியாக ராக்ஃபோர்ட் என்டர்டெயின்மெண்ட் முருகானந்தம் சார் கேம் ஆன் போர்டு அண்ட் ரொம்ப ஈஸியாக எங்களுக்கு முடிஞ்சிருச்சு எல்லாமே ரொம்ப. ஸோ தேங்க்ஸ் டு முருகானந்தம் சார், ஸ்ரீராமுக்கு ரொம்ப நன்றி, ஸோ சிவா சாருக்கு நன்றி, ஸோ சிங்காரவேலன் சார் நன்றி. இந்த படம் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, இது நிறைய பேர் எனக்கு தெரியும் ட்விட்டர்லலாம் வந்து இன்னும் நம்ம ஊரில் வந்து இதோட ஜானருக்கு வந்து நம்ம ஊரில் கரெக்டான படங்கள் வரலன்னு நினைக்கிறேன். அடல்ட் காமெடியில் வந்து கரெக்டான ஃபிலிம்ஸ் நம்ம ஊரில் ஆக்சுவலி வரல. அதனால் நமக்கு வந்து அடல்ட் காமெடி அப்படின்னாலே முகம் சுளிக்கிற காமெடியா, ரொம்ப விரசமான டைலாக்ஸ் இருக்குமா, அந்த மாதிரிலாம் வந்து ஆக்சுவலி வந்து அந்த டைம்லேயே வந்து பாக்யராஜ் சார் பண்ணதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அடல்ட் காமெடி மாதிரியான ஒரு ஜானர்ஸ் தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த முருகக்காய் ஜோக்கெல்லாம் அப்போ எனக்கு புரியவே இல்லை எனக்கு. அது இப்போது அப்புறமா தான் அதுக்கு என்ன அர்த்தம், அது எல்லா விஷயமும் அதுக்கப்புறம் அவ்வளோ இலைமறை காயாக வந்து அவங்க வந்து ஹியூமரை வந்து அந்த சமயம் எல்லாம் எங்கள் அப்பா அவங்க பெரியவங்க எல்லாமே சிரிச்சிட்டு இருப்பாங்க, நம்ம மட்டும் எதுக்கு சிரிக்கிறாங்க இவங்க அப்படிங்கிறதே புரியாது. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபிலிம் நான் பண்ணுறதுக்கு வந்து மெயினாக வந்து என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷனே வந்து பாக்யராஜ் சார் தான். அவர் மாதிரி ஒரு ஐடியாவை இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நம்ம பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல தான் நம்ம ஆரம்பித்தோம். ஏன்னா நம்ம வந்து அப்படியே அமெரிக்கன் பையை எடுக்க முடியாதுங்க. அமெரிக்கன் பையை இவங்க எடுத்தோம் இல்லைன்னா செக்ஸ் எஜுகேஷன் சொல்லிட்டு ஒரு சீரீஸ் ஒன்று பெரிய ஃபேமஸ் சீரீஸ் இருக்குது, அது பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. இவ்வளோ ஓப்பனாக வந்து செக்ஸை பற்றி பேசுகிற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் இப்போது. அது வந்து எவ்வளோ அழகாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எப்படி நம்ம சொல்லணும் அப்படிங்கிறத ஃபன்னாக எப்படி சொல்லலாம். இதில் அப்படியே பெருசாக நாங்கள் வந்து ஐ திங்க் வி நெவர் ஸ்போக் அபவுட் செக்ஸ் ஆர் எனிதிங் இன் தி ஃபிலிம். இட்ஸ் அபவுட் வெரி நார்மல் இன்னசென்ட் பர்சனுடைய ஒரு சின்ன தவறு அவனோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஜாலியாக ஃபன்னாக சொல்லியிருக்கோம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ்.
ஸோ இது நோ எக்ஸ்பெக்டேஷன்லாம் நீங்கள் ஜாலியாக உள்ளே வந்து 2 மணி நேரம் நீங்கள் வந்து அதான் சிவா சார் எல்லாரும் சொன்ன மாதிரி இது வந்து நீங்கள் இட்ஸ் அன் அடல்ட் கண்டென்ட் தான், ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரிக்ட்லி அபவ் 18 தான். 18க்கு மேலே இருக்கிற கேர்ள்ஸாக கும்பலாக சேர்ந்து பார்த்தாலும் என்ஜாய் பண்ணலாம், பாய்ஸாக சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம், பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக என்ஜாய் பண்ணலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக என்ஜாய் பண்ணலாம், எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். 18 வயசு கீழே இருக்கிறவங்க கூப்பிட்டு வராதிங்க, மற்றவங்க எல்லாருமே இந்த படத்தை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். முகம் சுளிக்கிற மாதிரி எந்த சீன்ஸுமே எதுவும். அந்த ஒரு பாக்கியராஜ் சார் படத்தில் ஒரு சீன் வரும், அவங்க சிஸ்டர்ஸோட படம் பார்த்துட்டு இருக்கும்போது கீழே சில்லறை போட்டுருவார், ஒரு செம சீன் வரும்போது எல்லாம் கீழே போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இந்த இதில் சுச்சுவேஷன்லாம் அமையாது. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் ஃபோன்லேயே பார்த்துடுறாங்க. அதனால் வந்து இப்போ தேட்டரில் தான் போயிட்டு பார்க்கணுங்கிறது கிடையாது. பட் ஆனால் வந்து எவ்வளோ நாகரிகமாக ஒரு 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 விஷயத்தை நம்ம வந்து அணுகி சொல்லணும் அப்படிங்கிறத வந்து இந்த படத்தில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு ஜாலியான ஒரு ஃபிலிம். இதில் நிஜமாக அடல்ட் கண்டென்ட் தான் இது. அதனால தான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருக்காங்க அந்த படத்தில். ஆனால் முகம் சுளிக்கிற மாதிரி டபுள் மீனிங், விரசமான டயலாக்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை படத்தில் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபேமிலிலேருந்து வந்திருக்கேன், என்னால் அப்படி பண்ண முடியாது. எனக்கு அது வந்து அது நமக்கே கூசும். அதனால் வந்து எனக்கு 2 டாட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து எல்லாருமே படம் பார்க்கணும், பார்த்து என்ஜாய் பண்ணணும். இது ஒரு ஜானர். இந்த ஜானராக பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணணும். இந்த படத்தில் நான் அதான் சக்தி சாரோடைய அசிஸ்டண்ட்டாக வந்து எனக்கு அறிமுகமானது தான் தமிழ். ஸோ தமிழை வந்து இந்த படத்தில் நான் வந்து எல்லாரோட அசிஸ்டன்ஸோடையே நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து தமிழ் வந்து சக்தி சாரோட இஸ் டன் அ கிரேட் ஜாப். வந்து எனக்கு இப்போ நாங்கள் ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணோம். அதில் வந்து ரஞ்சித்தோட ஷார்ட் ஃபிலிம் வந்து இவன் தான் டிஓபி பண்ணோம். அதை பார்த்து தான் எனக்கு ரொம்ப பிடிச்சி, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன். சரி வாடா நம்ம ஒரு படம் பண்ணலாம் சொல்லி தான் நான் கூப்பிட்டேன். ஸோ இட்ஸ் டன் அ கிரேட் ஜாப். ஒரு சின்ன டைம் தான், ஒரு கன்ஸ்டன்ட் பட்ஜெட்டில் வந்து அவனை கேட்ட விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியாது, டைமும் கிடையாது, ரொம்ப கம்மி டைமில் வந்து ஷூட் பண்ணுறது. ஸோ தேங்க்யூ தமிழ், அண்ட் யூ டன் அ கிரேட் ஜாப். அண்ட் தமிழ் தான் வந்து சம்யுக்தாவை இன்ட்ரடியூஸ் பண்ணான் எனக்கு. சம்யுக்தா வந்து இந்த கேரக்டருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணது வந்து தமிழ். அப்புறம் தான் தெரியும் அவங்க 2 பேர் ஏற்கனவே ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அப்புறமா தான் தெரியும். அப்புறம் சொல்லணுன்னா நிறைய உண்மை கதைகள்லாம் படத்தில் வந்ததெல்லாம் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். அதனால் இது சொல்லிக்கல நான். ஸோ ஆனால் தேங்க்யூ ஃபார் இன்ட்ரடியூசிங் சம்யுக்தா ஃபார் த ரோல். அண்ட் ஐ திங்க் யூ ஷுட் தேங்க் ஹிம் ஃபார் ஹி இன்ட்ரடியூஸ்ட் யூ டு அஸ். அண்ட் அதே மாதிரி வந்து பிரவீன் கேஎலோட அசிஸ்டன்ட் தான் வெங்கட். எடிட்டர் வெங்கட் வந்து பிரவீன் கேஎலோட அசிஸ்டண்ட்டு. ஸோ அவன் நிறைய படம் பண்ணிகிட்டு இருக்கா. என்னுடைய சீரீஸ் ஒன்று ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணான். அதுக்கப்புறமா பெரிய பெரிய படங்கள் இஸ் டூயிங். என்னோடய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ மோஸ்ட்லி என்னோடய அடுத்த படமும் அவன் தான் பண்ணுவான். ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் நல்ல சிங்க் ஆகிட்டு இருக்குது. தேங்க்ஸ் டு பிரவீன் ஃபார் இன்ட்ரடியூசிங் ஹிம் டு மீ. அதே மாதிரி அவனோட அசிஸ்டண்ட்ஸு சூர்யா, அஜித் 2 பேர். நான் ஃபஸ்ட்டு சூர்யா அஜித் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டேன் நான். அசோக் வராங்களா நிஜமாவா? அவங்க அசிஸ்டன்ட் பேர் சூர்யா அஜித். ஸோ ஏதாவது பசங்க இருக்கானுங்க ஃபுல்லாக வந்து டிஓபி அசிஸ்டண்ட்டு எல்லோரும் இருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ வெரி மச். எல்லாம் ரொம்ப டைட்டாக ஒர்க் பண்ண ஒரு ஃபிலிம். ஸோ இதில் நடித்த நடிகர்கள் ஒரு சின்ன கெஸ்ட் ரோலுக்கு வந்து ஐ கால்ட் கருணாகரன் சார். கருணாகரன் அண்ட் பிரேம்ஜி டிட் அ ஸ்மால் ரோல் ஃபார் அஸ். அவங்களுக்கு தேங்க்ஸ். இதில் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ஜேபி சார் இஸ் நாட் ஹியர். அண்ட் அவர் தான் அங்கே ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். அந்த கோவிட் டைமில் வந்து மாஸ்க் போட்டு தான் இருக்கணும் எல்லாரும் அப்படி சொல்லி திட்டிகிட்டே இருப்பார். பயங்கர ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு இருப்பார். ஸோ அவருக்கு இந்த சமயத்தில் நன்றிகள் சொல்லிக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து இன்னொரு அசிஸ்டண்ட்டை இன்ட்ரடியூஸ்னு இல்லை, யுவன் சங்கர் ராஜாவோட அசிஸ்டன்ட் மியூசிக் டைரக்டர் பிரேம்ஜி இந்த படத்தில் நான் வந்து இந்த படத்தில் ஆமாம் அப்படி தானடா, யுவன் சங்கர் ராஜா அசிஸ்டன்ட் தானே? அதான் அது இல்லை தெரியும். உண்மையிலேயே சென்னை 28 பார்த்தீங்கன்னா அவன் பேர் தான் வரும். நிறைய மங்காத்தாரை பார்த்தீங்கன்னா வந்து அசிஸ்டட் பை கார்த்திக் ராஜா, பவதாரணி, பிரேம்ஜி அமரன் வரும். மங்காத்தா படத்தில் டைட்டில்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேருமே கீபோர்டிஸ்ட். ஸோ நிறைய படம் பிரேம் வந்து யுவனுக்கு அசிஸ்ட் பண்ணியிருக்கான். ஸோ ஒரு 3 என் கூட ரெகுலராக ஒர்க் பண்ணுற 3 டெக்னீஷியன்ஸோட அசிஸ்டன்ஸ் வச்சு இந்த படம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ வெரி வெரி ஹாப்பி. அண்ட் நம்மளுடைய ஹீரோயின்ஸ் ரியா அண்ட் சம்யுக்தா, தேவர் லைக் வெரி வெரி ப்ரொஃபஷ்னல். ஏன்னா ரொம்ப ஒரு புது டீமுக்குள்ளே வராங்க. தே கமிங் டு வெரி ஒரு நியூ டீமுக்குள்ளே வரும்போது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பயம் இருக்கும். கொஞ்சம் அவங்க 2 பேருமே ஆப்போசிட். ஏன்னா சம்யுக்தா வந்து நிறைய பேசி பயங்கர ஆக்டிவாக இருக்கிற ஒரு பொண்ணு. பட் வந்து ரியா வந்து அப்படி கிடையாது. ரொம்ப குவைட்டாக கரெக்டாக வந்து இதுதான் பண்ணணுமா இப்படி தான் பண்ணணுமா அப்படி சொல்லி கொஞ்சம் இப்படி இருக்கிறது. 2 பேருமே வந்து வெரி வெரி ப்ரொஃபஷ்னல். அண்ட் தேவ் டன் அ கிரேட் ஜாப் இந்த ஃபிலிம். அண்ட் நீங்கள் படம் பார்க்கும்போது வந்து யூ கைஸ் வில் நோ
ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஸ்மிருதி வெங்கட் வந்து இன்னொரு பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த சமயத்தில் வந்து எங்களுடைய நன்றிகளை சொல்லிக்கிறோம். இதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ஒருத்தன் பண்ணியிருக்கான், அவனை பற்றி பேசக்கூடாதீங்க. அந்த படம் பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த அந்த இன்னொரு கேரக்டர் இருக்குது, ஒரு சர்ப்ரைஸ் கேரக்டர் இருக்குது படத்தில். ஸோ அவனுக்கும் என்னோட நன்றி இந்த சமயத்தில் சொல்லிக்கிறேன். ஸோ என்னோடய டீம் சினர்ஜிக்கு நன்றி ஃபார் ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக பார்த்துட்டது. அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா ஃபார் டூயிங் த எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஒர்க் பண்ணதுக்கு. ஷி ஸ்டில் கோஆர்டினேட்டிங் எவ்ரி திங் வித் வித் லேடிஸ் அண்ட் எவ்ரிபடி. ஸோ தேங்க்யூ ஐஸ்வர்யா. அண்ட் அப்புறம் வந்து செல்வா மாஸ்டர் வந்து எனக்காக வந்து இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எனக்கு பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவங்களுக்கு, செல்வா மாஸ்டருக்கு இந்த நேரத்தில் நன்றி. அதே சமயம் வந்து மாநாடில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தபோது ஐ காட் டு நோ உமேஷ், ஆர்ட் டைரக்டர். ஸோ அதனால் வந்து அவர்கிட்ட வந்து சார் இந்த மாதிரி சின்னதாக ஒரு படம் பண்ணுறேன், கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். உடனே வந்து ஹி ஹெல்ப் மீ அவுட். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் உமேஷ். அதுக்கப்புறமா வந்து சவுண்ட் சைடில் வந்து லாரன்ஸ் வந்து சவுண்ட் ஃபுல்லாக அவங்க தான் பண்ணாங்க. ஸோ ஐ வாண்ட் விஷ் லாரன்ஸ் ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ வெரி மச். ரேக்ஸ் ஃபார் த சப்டைட்டிலிங். அப்புறம் டிசைனர் அம்பானி, அவன் கடைசி வரைக்கும் டைமுக்கு தான் தர மாட்டேங்கிறான், பட் இருந்தாலும் ஓகே ஏதோ ஒன்று பண்ணிடுறான். ஸோ அவனுக்கு நன்றி. என்னோடய டீமில் வந்து அரசண்ணா, நன்றி அரசண்ணே, தேங்க்யூ வெரி மச். அரசண்ணா என்னுடைய கோ டைரக்டர். எங்கள் அப்பாவுடைய நான் மாநாட்டில் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பேன், மாநாடு ஃபங்க்ஷனில். ஸோ அவரும் ஒர்க் பண்ணார். அதே மாதிரி ராகுல், பழனி எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஸோ ஜஸ்ட் ஒன்று இங்கே தான் இருப்பாங்க, இங்கே எதுவும் பழனி இருக்கான், ராகுல் இங்கே தான் இருப்பான். ஸோ தேங்க்ஸ்டா, தேங்க்யூ வெரி மச் என்னோடய டீமு. அதுக்கப்புறமா வந்து இந்த படத்தில் இன்னொரு கோ டைரக்டராக வந்து சரவணராஜன், டைரக்டர் சரவணராஜன் வந்து ஒர்க் பண்ணார். இந்த ஆர்கே நகர்லாம் படம் பண்ணவர். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் ஹிம் ஃபார் கம்மிங் அண்ட் டூயிங் இட். அதுக்கப்புறம் பின்னாடி ஒர்க் பண்ண எல்லாமே நம்ம எஸ்எஃப்எக்ஸ் சதீஷ், அப்புறம் வந்து டியூனி தான் டிசைனர். ஃபஸ்ட்டு எனக்கு லோகோ டிசைன் பண்ணது டியூனி தான். ஸோ எனக்கு அந்த 2 டைம் லைனில் நடக்கிற படம் அப்படிங்கிறதுனால 2 டைம் லைனில் இருக்கிற ஒரு படத்தை வச்சே டைட்டில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து மன்மதன்லேருந்து ஒரு போர்ஷன் ஆஃப் டைட்டிலும், பழைய மன்மத லீலையிலேருந்து இருக்கிற லீலையோட போர்ஷனும் எடுத்து ஒரு கொலாபரேஷனாக வந்து இந்த டைட்டில் ஃபாண்ட் வந்து ரெடி பண்ணி கொடுத்தான் டியூனி. ஸோ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் டியூனி. அப்புறம் வந்து அப்பா ஒரு சாங் எழுதி கொடுத்தாங்க. ஸோ அப்பாவுக்கும் நன்றி. வேறு யாராவது விட்டுட்டேன்னா சிஜி டீமுக்கு நன்றி. அவங்க பேர் சிஜி மூர்த்தியா? சிஜி மூர்த்தி அவர்களுக்கு நன்றி. இன்னும் சிஜி ஒர்க்லாம் போயிட்டுருக்கு சார். ஐ திங்க் காப்பி வில் கெட் ரெடி பை டே ஆர் 2 சார். 2 நாளில் ரெடி ஆகிடும். ஸோ டிஐ பண்ண நாக்ஸ் ஸ்டுடியோ அவங்க ராஜசேகர் சார், அவங்களுக்கு நன்றி. ஸோ ப்ரெசன்ட் மீடியா நன்றி. எந்த இன்ஹிபிஷனும் இல்லாமல் ஜாலியாக வந்து இந்த படத்தை வந்து தியேட்டரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். இது வந்து எந்த இடத்துலையும் முகம் சொல்லிக்கிற மாதிரி எந்த விஷயமும் இருக்காது. இது வந்து நிறைய பேர் கில்மா அப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் படம் கிடையாது. இது வந்து நிஜமாக அந்த மாதிரியான படம் கிடையாது. கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக படம் பார்த்துட்டு வெளில வரும்போது நிறைய பேர் இது நம்ம பண்ணியிருக்கோமேன்னு தோன்ற அளவுக்கு சில பல விஷயங்கள் இருக்குது படத்தில். சில பல விஷயங்கள் வந்து நம்ம சீன் எப்படா தெரிஞ்சது வெளில அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக நிறைய பேருக்கு தோணும். அது ஒருத்தருக்கு படம் பார்த்தோன்னே தோணுச்சு, என்கிட்ட லைட்டாக சொன்னார். அதனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து தோணும், இந்த ஐயோ இதே மாதிரி ஒரு சீன் நடந்துச்சு நம்ம வாழ்க்கையிலன்னு தோணும். எனக்கு வந்து நீங்கள் வந்து தனியாக டிஎம் பண்ணுங்கள், அது யாரெல்லாம் சொல்லிவிட்டு மற்றபடி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்யூ. அண்ட் கவிதா மேடம், தேங்க்யூ. ஷி வாஸ் வண்டர்ஃபுல். அண்ட் அவங்களுடைய பேச்சுக்கு இப்போ வந்து ஐ திங்க் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் அவங்க ஹோஸ்ட் பண்ணுற விதம் அன்றைக்கி மிஸ்கின் சாரை வந்து ஒரு வாட்டி ஒரு வர்ணனையில் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அவர் மிஸ்கின் சாரை வைக்கப்படுற அளவுக்கு பண்ணிட்டீங்க நீங்கள். ஸோ அதனால் வந்து இஸ் வண்டர்ஃபுல், ஸோ ஸ்வீட். தேங்க்யூ. உங்களுக்குள்ளே இப்படி ஒரு டேலண்ட் ஒழிஞ்சிருக்கு அப்படிங்கிறதே வந்து ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஹோஸ்டிங் திஸ் இவெண்ட். அண்ட் நம்ம பிஆர்ஓ டீம், உங்கள் ஃபுல் டீமுக்கு வந்து நன்றிகள். தேங்க்யூ ஸ்ரீராம், தேங்க்யூ வெரி மச். டிஐடி கார்த்திக், அவனுக்கும் நன்றி. கொஞ்ச நாள் தான் ஒர்க் பண்ணான், ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்தோம் படத்தை, அதனால் அவ்வளோ நாள் தான் ஒர்க் பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ டிஐடி கார்த்திக். அண்ட் தேங்க்யூ சார். பிரசாத் லேபுக்கு தேங்க்யூ. ராஜேஷ் தேங்க்யூ. சவுண்டு ராஜேஷ்க்கு தேங்க்யூ. எல்லாருக்கும் தேங்க்யூ. டிரைவர் மோகனுக்கு நன்றி. சக்திக்கு தேங்க்ஸ். அவங்க ஸ்பாட் கேர்ள் சத்யாவுக்கு நன்றி. இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கணும். அண்ட் 100வது நாளில் சந்திக்கலாம் சார். யூடியூப்ல ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டோம் சார்.
இதெல்லாம் ஒரு அஃபிஷியல் ட்ரைலர். இப்போ எல்லாரும் ஃபோட்டோ ஒன்று எடுத்து குரூப் ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே எல்லாரும் கிளாஸ் டிஸ்பஸ் ஆயிடலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூங்க, ரொம்ப நன்றிகள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. தேங்க்யூ. ட்ரைலரை வந்து திரு